விஜய் அவர்கள் வந்து அவங்களோட ஆறுதலை வந்து தெரிவித்தாங்க. ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வட்டமேஜை மாநாடு இருக்குல்ல, ஸோ ரவுண்டாக வந்து எல்லாருமே வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஸோ கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போனவங்க, அப்புறம் காயமான குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ரவுண்டாக உட்கார வச்சு அவங்களுக்கு பொதுவாகவே வந்து ஒரு ஆறுதல் சொன்னாங்க. ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் போயிட்டு அவங்க படுற கஷ்டங்கள் என்ன, இதுக்கு முன்னாடி இந்த கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அவங்களோட எக்கனாமிக்கல் எப்படி இருக்குது, அவங்க குழந்தைங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு குடும்பமாக உட்காந்து கேட்டிருக்காரு. ஸோ இப்போ இவங்க வந்து இந்த ஒரு குடும்பம் வந்து அவங்களுடைய படுற கஷ்டத்தை சொல்கிறப்ப விஜய் அவர்களுமே வந்து அழுது இருந்திருக்காரு. ஸோ அப்படின்ட்டு வந்து நிறையா நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பேப்பர் மூலியமாக வந்து எப்படி எப்படி அவங்களோட கஷ்டங்கள் சொன்னாங்கன்னா, பேப்பர் மூலியமாக அந்த கஷ்டப்படுற அந்த இறந்து போனவங்க குடும்பம் வந்து பேப்பர் மூலியமாக எழுதி அவங்க படுற கஷ்டத்தை எல்லாமே விஜய் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் அவர்கள் வந்து அவருக்கான ஆறுதலையும் சொல்லியிருக்காரு.